ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, புளி ரசம் தாங்க செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கும் போது இந்த மாதிரி ரசத்தை சாப்பிடுங்க, சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகும். காய்ச்சல் வந்துட்டு சுகமானதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாக்குக்கு சுவையாகவும் இருக்கும், புளிப்பாக. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளியை ஊற வச்சுக்கரலாம். இந்த அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு புளி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த புளி. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே ரசம் ரெடி ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். இல்லாட்டி கல்லுப்பு போட்டு ஊற வச்சிங்கனாலும் சீக்கிரமாகவே ஊறிடும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பூண்டு, இந்த சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. இதே பூண்டாக எடுத்துக்கோங்க, வேறு பூண்டு போடாதீங்க. இந்த வாசனையும் காரமும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் ரசம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிள்ளி போட்டு தாளிக்கிறனாலும் சரி, இடித்து போட்டாலும் பரவாயில்ல. 2 மிளகாய்க்கு பதிலாக 1 மிளகாய் கூட போட்டுக்கரலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் ஆப்ஷன் தான், 1 2 போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தண்டு, அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அதுவும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலை தாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, அது தான் நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. கொத்தமல்லி தண்டு எடுத்துக்கோங்க, அதுவும் முக்கியம் இந்த ரசத்துக்கு. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருங்காய பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்தளவு நான் போட்டிருக்கேன். இந்தளவு போட்டால் தான் பெருங்காயப்பெல்லாம் வாசனையே வருது. உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம். அடுத்ததாக மஞ்சத்தூள். புளி ஊறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இடிச்சுக்கரலாம். முதல்ல இந்த மாதிரி கல்லில் மிளகு சீரகம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு, இந்த பூண்டை போட்டுக்கோங்க. இதையும் தட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்தால் கூட அதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்த வாட்டி மிக்ஸி ஜார் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை இப்போ போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துகிட்டு இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் ஒன்றாவே இடித்து வச்சுக்கோங்க. உங்கள் மிக்சியில் நீங்கள் போடும் போது 1 by 1 போட்டு கடைசியில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தண்டை போட்டு அரைச்சி எடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து இந்த மாதிரி போதுங்க. இப்போ ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைக்கணும் ரசத்துக்கு. ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இது போதும். இப்போ நம்ம புளி கரைச்சலுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் புளி. இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம். தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கலந்து வச்சுருங்க ரசம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் புளி தண்ணியை. மசாலாவும் நல்லா இடித்து வச்சாச்சு. 2 ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கூடவே இது எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம். இதை லேசாக சிம்மில் வச்சு வருங்க. ரொம்ப கருகக்கூடாது, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஸ்டவ்வை. இந்த பச்சை கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரசமும் அந்த கலரில் இருக்கணும். இப்போ கலந்து வச்சுருக்க தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் புளியை கரைக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா பார்த்து சேருங்க, மறந்துடாதீங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்தாச்சு. புளிப்பு நீங்கள் குடித்து பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட் வேணும்னு. இப்போ நல்லா பொங்கி வரணும். நுர மட்டும் கட்டினா போதும். கொதிக்க விட்டுறாதீங்க, கடுத்து போகும்னு சொல்லுவாங்க ரசம். இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அது ஒரு வாசனை சுவையாக இருக்கும். இந்த மண் சட்டியில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் ஆறின ரசத்தை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரசம் சூடாக இருக்கிறத விட ஆறும் போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.